வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால ஆகியோர் ராஜினாமா. நிலக்கரி இறக்குமதி விவகாரத்தில் குமார ஜெயக்கொடி ஊழல் செய்யவில்லை என அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தையிட்டி பிகாரை அமைந்துள்ள மக்களின் காணிகளை அளவீடு செய்யும் நடவடிக்கை கைவிடப்பட்டது. கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 400 கோடி ரூபாய் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. சட்ட அமலாக்க அமைப்புகள் மீது அரசியல் அழுத்தம் அதிகரித்துள்ளதாக சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. ஆட்பதவி திணைக்களத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்ள சென்ற மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கினர். தொடர்வது முதன்மை செய்தி. வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால ஆகியோர் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். நிலக்கரி இறக்குமதி தொடர்பான செயல்முறையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பக்கசார்பற்ற மற்றும் சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால ஆகியோர் இன்று பிற்பகல் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இவர்கள் தமது ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்துள்ளனர். நிலக்கரி இறக்குமதி மற்றும் அது சார்ந்த மின்சார உற்பத்தியின் போது ஏதேனும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து விசாரணைகள் நடத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவின் விசாரணைகள் பக்கசார்பற்ற முறையிலும் சுதந்திரமாகவும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே இவர்கள் பதவி விலகியுள்ளனர். இலங்கையில் நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தி செயல்முறை ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் 2026 ஏப்ரல் 16 முடிவடைந்த காலப்பகுதிக்குள் அரசுக்கு சொந்தமான லங்கா நிலக்கரி நிறுவனம் அல்லது அதன் சார்பாக இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட போதும் மற்றும் மின் உற்பத்தியின் போதும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 1978 ஆண்டின் 4ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தினால் திருத்தப்பட்ட தேசிய அரச சபையின் 1978 ஆண்டின் 7ஆம் இலக்க விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் விதிகளுக்கு அமைய இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் தலைவராக உயர் நீதிமன்ற நீதியரசர் ஹெகான் குலத்துங்கவும் உறுப்பினர்களாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆதித்ய பட்டபெந்திகே, மேல் நீதிமன்ற நீதியரசர் சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆணைக்குழுவின் செயலாளர்களாக முன்னாள் அமைச்சின் செயலாளர் PV பந்துலசேன நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்வது தொடர்பான கொள்முதல் செயல்முறைகளில் முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா இல்லையா என்பதை ஆராய்தல் மற்றும் அதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதா என மதிப்பிடுதல் குறித்த காலப்பகுதியில் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதையும் கொள்முதல் செயல்முறை, விநியோக செயல்முறை, தர பரிசோதனை செயல்முறை, செயற்பாட்டு செயல்முறை மற்றும் பயன்பாட்டு செயல்முறை உள்ளிட்ட ஒட்டுமொத்த தொடர்புடைய செயல்முறைகளையும் விசாரணைக்கு உட்படுத்துதல், இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் போது மின் உற்பத்தி அளவு எதிர்பார்க்கப்பட்ட வினைத்திறனுடன் இடம்பெற்றுள்ளதா என்பதை கண்டறிதல், தரமற்ற நிலக்கரி இறக்குமதி
செய்யப்பட்டிருந்தால் அந்த நிலக்கரியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் செயல்முறையில் சட்ட மற்றும் நிதி முறைகேடுகள் சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என ஆராய்தல், இந்த செயல்முறையின் போது அறிவிக்கப்பட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளனவா என்பதையும், அவ்வாறு மீறப்பட்டிருந்தால் அந்த மீறல்களுக்கு எதிராக கொடுப்பனவுகளை நிறுத்துதல் அல்லது ஏனைய இழப்பீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனவா என்பது குறித்து ஆராய்தல். மேற்குறிப்பிட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தால் அதற்காக பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் அதிகாரம் அரசு அதிகாரிகள், லங்கா நிலக்கரி நிறுவன அதிகாரிகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைத்தல். இவ்வாறான முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதை தவிர்த்து முறையான வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பரிந்துரைத்தல். மேலே குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின் உற்பத்தி தொடர்பில் பதிவாகக்கூடிய ஏனைய முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் குறித்து அறிக்கையிடுதல் மற்றும் அத்தகைய நிலைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை ஆராய்ந்து அறிக்கையிடுதல் ஆகியன இந்த ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளாகும். நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கு தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பாரிய நட்டத்தை தொடர்ந்து நிலக்கரி தர பரிசோதனை நிலையங்களுக்கான அங்கீகாரத்தை கட்டாயமாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அங்கீகார சபை மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுக்கு இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தற்போது நிலக்கரி தர பரிசோதனைக்கான அங்கீகாரம் கட்டாயம் ஆக்கப்படவில்லை என்பதையும், இலங்கை தர நிர்ணய நிறுவனம் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தால் இவ்வாறான சோதனைகளை முன்னெடுப்பதில்லை என்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் வரை இறக்குமதி செய்யப்பட்ட 12 நிலக்கரி கப்பல்களின் தரச் சான்றிதழ்கள் இந்தோனேஷியாவின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டமை அண்மையில் கணக்காய்வு அறிக்கையின் மூலம் அம்பலமானது. இவ்வாறான முறைகேடுகளால் நாட்டுக்கு சுமார் 2.2 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் வருங்காலத்தில் சர்வதேச தரத்திலான உள்நாட்டு பரிசோதனை மையங்களை உருவாக்கவும் கடுமையான சட்டத்திட்டங்களை அமுல்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதி விவகாரத்தில் குமார ஜெயக்கொடி ஊழல் செய்யவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பில் எந்தவிதமான முறைகேடுகளும் இடம்பெற்றதாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ගෙන්වන ලද ගල්ලගුරුවල තත්ත්වයේ යම්කිසි බාලමට්ටමක් තිබුණයි කියන එක. வலுசக்தி அமைச்சருக்கு இதில் தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து எவ்வித ஆதாரங்களும் இல்லை. அவர் இந்த மோசடியில் ஈடுபடவில்லை. நுரைச்சோலையில் உள்ள லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்திற்கு தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ததால் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் அலுவலகம் சமீபத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கு முழுமையான விசாரணையை மேற்கொள்ளவே நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விசாரணைகளை முழு அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழுவின் ஊடாக உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். இது தொடர்பில் முறைப்பாடு தெரிவிக்க விரும்புபவர்கள் நிச்சயமான உங்கள் கருத்துக்களை கூறலாம். அமைச்சர் குமார ஜெயக்கொடி ராஜினாமா செய்தாலும் நிலக்கரியில் எவ்வித ஊழலும் நடக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் கூற விரும்புகிறேன். නමුත් අපි පාවිච්චියට ගන්නකොට ඒ උපදවන විදුලි ධාරිතාවේ යම් අඩුවක් තියෙනවා කියන එක දැනට නිරීක්ෂණය වෙලා තියෙනවා. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள மக்களின் காணிகளை அளவீடும் செய்யும் நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் விகாராதிபதியின் போலீஸ் முறைப்பாட்டினை அடுத்து கைவிடப்பட்டது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் எனவும் கடந்த 11ஆம் தேதி கடத்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலர் மா பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார்.
இந்நிலையில் முன்னர் அறிவிக்கப்பட்டமைக்கு அமைவாக காணி உரிமையாளர்கள் மற்றும் நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் விகாரை பகுதிக்கு இன்று காலை 9 மணிக்கு வருகை தந்தனர். இருந்தபோதிலும் காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடத்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவரும் அவ்விடத்திற்கு காலை 9:30 மணி வரையில் வருகை தராத நிலையில் விகாரை பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தமையினால் காணி உரிமையாளர்கள் மத்தியில் குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்தது. காலை 10 மணியளவில் அவ்விடத்திற்கு வருகை தந்த மாவட்ட செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் காணி அளவீடு செய்வதற்கு கொழும்பிலிருந்து விசேட குழு வருகை தர வேண்டுமெனவும், அதனால் 1 மாத கால பகுதிக்குள் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக காணி உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் ஏமாற்றமடைந்து அரசாங்க அதிபருடன் முரண்பட்டனர். இதற்கு விகாரையின் விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் காணி அளக்க முடியாது என முறைப்பாடு போட்டதாகவும் மக்கள் குறிப்பிட்டனர். இதனாலேயே காணியை அளவீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது என்றும், அரசாங்கத்தின் அதிகாரத்தை மீறும் வகையில் சில தனியார்கள் செயற்பட்டு வருவதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டனர். தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியானது உயர் பாதுகாப்பு வலயத்தில் காணப்பட்ட வேளை 2010ஆம் ஆண்டில் இருந்து மக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு குறித்த விகாரை கட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி திஸ்ஸ விகாரையினுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையிட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு, அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையிலே இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களுக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆக அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அரசாங்க அதிபர் எல்லாமே எதுவுமே ஒன்றும் எழுத்து மூலம் இல்லாமல் வாய்மொழி மூலம் எங்களை நம்பி நீங்கள் வரலாம், நாங்கள் உங்களோட காணிகளை விடுவித்து தருவோம், விடுவிப்பதுக்காக மட்டும்தான் அளக்கிறோம், சுவீகரிக்கிற நோக்கம் எதுவுமே இல்லை. மற்றது இதில் சுவீகரிக்க முடியாது. இலங்கை எனக்கு தெரிஞ்ச சட்டவியல் இதன்படியும் எங்களுக்கு ஆலோசனை கூறின சட்டத்தரங்களின்படியும் மதஸ்தலங்களுக்கென்று சுவீகரிக்க சட்ட ஏற்பாடுகள் இல்லை. முன்னுக்கு வரலாற்றிலையும் எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. மதஸ்தலங்களுக்கு சுவீகரித்தாண்டு. அப்போ இதுக்கு இருக்கிறது மதஸ்தலம்னு சொல்லிக்கிறோம். எங்களுக்கு அது கட்டிடம் அந்த மதஸ்தலத்துக்கான சுவீகரிக்கிற சட்ட ஏற்பாடுகள் இல்லாதபடியால் நாங்கள் ஓகே அரசாங்க அதிபரை நம்பி இந்த அளக்கிற இடத்துக்கு வந்த நாங்கள். ஆனால் நேற்று ராவா சில ஏற்பாடுகள் அந்த 3 அமைச்சர் மேலையும் அரசாங்க அதிபரையும் தாண்டி சில ஏற்பாடுகள், அதுக்கு ஒவ்வொரு காரணம் எதுவுமே எழுத்து மூலம் எங்களுக்கு கையளிக்கப்பட இல்லை. வாய்மொழி மூலம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இன்றும் அளவை தடப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வாயால் அவ்வளோ உறுதியும் எங்களுக்கு தந்திருந்தீங்க, அதை எழுத்து மூலம் தரச்சல அந்த மினிட்ஸை கூட எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்க தர்றதுக்கு. என்னடா நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆதாரத்தை காட்டிடக்கூடாதுன்னு அந்த மினிட்ஸ் எங்களுக்கு தர பயப்படுறீங்க, தராமல் மறைச்சு வாயால் சொன்ன காரணத்தை வச்சு எங்களை இந்த காணியை அளவிட பண்ணி போட்டு அப்புறம் வாயால் 2024 ஆண்டு வாயால் சொல்லி தடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு மக்கள் தடுத்துன்னு சொல்லி மாவட்ட செயலர் வந்து கதை சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் கூட அளந்து முடியுது சுவீகரிக்கப்பட நாங்கள் சொன்னாங்களானே, நீங்கள் கேட்க இல்லையோ, நீங்கள் அப்படின்னு எங்கள்கிட்ட அப்பவே எழுத்து மூலம் கேட்டுக்கலாம் ஒரு வடை சொல்றதுக்காகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒன்றுமே தராமல் அளக்க வந்தவே தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டிருக்குதுன்னு நான் கருதுறேன். நாங்கள் சந்தர்ப்பம் தந்து பார்த்தேன். நீங்கள் அதில் நீங்கள்
அதில் கூட எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நீங்கள் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சந்தேகம் வர மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களும் 100% சந்தேகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்களுக்காண்டி போய் நீங்கள் கதையுங்க, அளக்காமல் அந்த காணி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக கதைச்சு ஆர்கியூ பண்ணி அந்த காணியை அளக்காமல் எங்களுக்கு விடுவிக்கணும் என்று தான் நாங்கள் அந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்கோம். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டங்கள் ஜனாதிபதியின் தலைமையில் மீளாய்வு செய்யப்பட்டன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் 2026 ஆண்டிற்கான செயற்திட்டங்கள் மற்றும் கடந்த ஆண்டின் முன்னேற்றம் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டில் செயற்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான வகையில் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இது வெறும் அரசாங்கத்தின் திட்டமாக மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான செயற்திட்டங்களூடாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை மேலும் பிரபலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் கடந்த ஆண்டின் முன்னேற்றங்கள் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் ஆண்டிற்கான இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு ஒருங்கிணைத்து செயல்படுவது என்பது குறித்தும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாய்க்க, கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் அழைப்பாளர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசில் அபோன்சு, மேலதிக செயலாளர் SPG ஜுகேஸ்வர ஆகியோருடன் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியின் உறுப்பினர்கள், கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 400 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. போதைப்பொருள் கடத்தப்பட்ட நிலையில் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 400 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜாசகர தெரிவித்துள்ளார். குறித்த போதைப்பொருள் தொகையை பார்வையிட்ட பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். இதற்கமைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் அந்த படகில் இருந்த போதைப்பொருள் ஹெரோயின் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 150 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் சோதனையிடப்பட்டதை அடுத்து நெடுநாள் மீன்பிடி படகில் இருந்த 4 சந்தேக நபர்களும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டனர். புத்தாண்டு நிறைவடைந்து இன்று எமது பணிகளை ஆரம்பித்திருந்த நிலையில் முதலாவதாக இவ்வாறு போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மீன்பிடி படகிலிருந்து பெருந்தொகையான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 4 பேர் இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை வைத்து எம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கடந்த பல வருடங்களாக இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்துள்ளன. நாட்டில் வேரூன்றியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தல் என்பது திடீரென ஏற்பட்ட ஒன்று அல்ல என்றும் இது நீண்ட காலமாக அரசியல்வாதிகளின் அனுசரணையுடனும் ஆசீர்வாதத்துடனும் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பாரிய பேரழிவு. தனிப்பட்ட தேவைகளுக்காக அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த அப்பாவி மக்களை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். ஆனால் தற்போது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எங்களது அரசாங்கத்தின் ஊடாக எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடைப்பதில்லை. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் லாபத்திற்காகவும் நிதி நலனுக்காகவும் கடத்தல்காரர்களை பயன்படுத்தியதுடன் அப்பாவி மக்களையும் இளைஞர்களையும் இதற்கு அடிமையாக்கினர். தற்போது அரசியல்வாதிகளின் தலையீடு இன்றி கடற்படை, போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு ஆகியன சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் திட்டமிட்ட முறையில் இந்த சுற்றிவளைப்புகளை முன்னெடுத்து வருகின்றன. பேருந்து சாரதிகளும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி பொதுமக்களை ஆபத்தில் ஆழ்த்தும் நிலை காணப்படுகின்றது. அரசாங்கம் தலையிட்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களை போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து விடுவித்து பொதுமக்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிக்க அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். மூதேதி அல்லப்பு முழு ஹெரோயின் சහ අනිකුත් භයානක මත්ද්‍රව්‍ය වල වටිනාකම රුපියල් මිලියන 75,000කට වඩා වැඩි. சட்ட அமுலாக்க அமைப்புகள் மீது அரசியல் அழுத்தம் அதிகரித்துள்ளதாக பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். சட்ட அமுலாக்க அமைப்புகள் மீது தற்போதைய அரசாங்கம் கடுமையான அரசியல் அழுத்தங்களை செலுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார்.
கொழும்பு பத்திரமுல்லையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, நீதித்துறை மற்றும் சிறைச்சாலைத்துறை போன்ற முக்கிய அமைப்புகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார் உப்புல்டனிய சட்டவிரோதமாக நீக்கப்பட்டதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையார் கைது செய்யப்பட்டமை அரசியல் பழிவாங்கலின் ஒரு பகுதியாகும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் பயங்கரவாத தடை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அரசாங்கத்தின் இத்தகைய நடவடிக்கைகள் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்தார். நாட்டின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்கள் இவ்வாறான செயற்பாடுகளை கவனிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். කිරීම සම්බන්ධයෙන් ඍජුව මැදිහත් වෙන ආයතන. හැබැයි මේ රටේ ඉතිහාසෙ කවදාවත් නොවිච්ච ආකාරයට අපි දකිනවා මේ ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்ள சென்ற மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கினர். பத்திரமுல்லையில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தில் சேவைகளை பெற இன்று வருகை தந்த மக்கள் கணினி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்ததாக தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த சிலர் தாங்கள் நேற்றைய தினம் புறப்பட்டு வந்ததாகவும் தங்களுக்கு ஆட்பதிவு திணைக்களத்தின் அறிவிப்பு குறித்து ஊடகங்கள் ஊடாக அறிந்து கொள்ள முடியவில்லை எனவும் குறிப்பிட்டனர். தொழில்நுட்ப கோளாறு என்று தெரிவித்தார்கள். இவர்களுக்கு தினமும் இவ்வாறு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுகிறது. நேற்று பிரதேச செயலகத்திற்கு சென்று கேட்டபோது இன்று காலையில் சென்றால் அடையாள அட்டையை பெற முடியும் என அவர்கள் தெரிவித்தார்கள். நாங்கள் எங்கள் தொழிலை விட்டு இங்கு வந்துள்ளோம். இன்றைய நாளுக்கான சம்பளமும் வீணாகியது. இவர்களுக்கு பிரச்சனை இல்லை, மாதாந்த சம்பளத்தையே பெறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமில்லை. செலவு, நேர விரயம் எல்லாவற்றையும் பாருங்கள். நான் நாவலப்பட்டியிலிருந்து வருகிறேன். கடவுச்சீட்டு அலுவலகங்களில் இவ்வாறு இல்லை. இங்கு மட்டும்தான் இவ்வாறு அவ்வப்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுகிறது. இப்போது ஒன்றும் செய்து கொள்ள முடியாது, வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என குறிப்பிட்டனர். வடக்கு மாகாண சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி, பண்பாட்டு அலுவல்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவல்கள் அலகு விளையாட்டு திணைக்களத்துடன் இணைந்து நடத்திய வடக்கு மாகாண சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கரவெட்டி இமையானன் மத்திய விளையாட்டுக் கழக மைதானத்தில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பங்கேற்றார். விருந்தினர்கள் பாரம்பரிய முறைப்படி அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த தமிழ் மற்றும் சிங்கள பாரம்பரிய குடில்களை விருந்தினர்கள் பார்வையிட்டனர். மைதானத்தில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பாரம்பரிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கூட்டுறவுத்துறை பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், கரவெட்டி மற்றும் பருத்தித்துறை பிரதேச செயலாளர்கள், கரவெட்டி பிரதேச சபை தவிசாளர் மற்றும் செயலாளர், வலயக்கல்வி பணிப்பாளர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். திருகோணமலை கிண்ணியாவில் 130 பயனர்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் நீண்டகாலமாக காணிகளை பராமரித்து குடியிருந்து வந்த 130 பயனர்களுக்கு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் விசேட நிகழ்வு இன்று கிண்ணியா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. கிண்ணியா பிரதேச செயலர் MHM ஹரி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பயனர்களுக்கான அனுமதி பத்திரங்களை உத்தியோகபூர்வமாக வழங்கினார். கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நடுவூற்று, மஹரூப் கிராமம், சமவாச தீவு, ஆலியடி கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்த குடியிருப்பாளர்கள் இதன் மூலம் நன்மை அடைந்துள்ளனர். கிழக்கு மாகாண காணி ஆணையாளர், தேசிய மக்கள் சக்தி, பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர்கள், பிரதேச செயலக உயர் அதிகாரிகள் என பலர் நிகழ்வில் பங்கேற்றனர்.
60 வருஷமாக நாங்கள் இந்த காணி பத்திரத்தை கிடைக்கல. இப்ப எங்களுக்கு இந்த ஜனாதிபதி வந்ததால இந்த காணி பத்திரம் கிடைக்கிறது. நன்றி. இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்த உரிமை சரியான நன்றி கடன். யாரும் செய்யாத ஒரு நன்றி கடன் செஞ்சிருக்காங்க. 50 கிராமத்துக்கு 77 முப்பாயிரம் குடியிருங்க. அவ்வளவு காலத்துக்கு இந்த பூமிக்கு வழங்கப்படலை. 9 பூமி தங்கியாசனம் போட்டு வழங்கப்படலை. எங்களுக்கு இந்த அரசாங்கத்துல இப்ப 2026ஆம் ஆண்டு ஒரு பூமிக்கு வழங்கப்படுத்தி மித்த இந்த அரசாங்கம் நன்றி கூறுவோம். இப்படி ஒரு அரசாங்கம் கண்டதில்லை. சரியா கையோட வழங்கப்படுத்தி மித்த நன்றி இந்த அரசாங்கத்துக்கு. நீண்ட காலமாக எங்களுக்கு காணி அனுமதி பத்திரம் இல்லாமல், அதாவது 40-50 வருஷத்துக்கு மேலாலே இல்லாமல் தற்போது அரசாங்கம் எங்களுக்கு காணி அனுமதி பத்திரத்தை வழங்கியதற்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இவருடைய காலத்திலே எங்க வாப்ப காலத்தில இன்னும் பூமிக்கு இந்த அனுமதி பத்திரமே வழங்கல. இந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அனுமதி பத்திரம் இதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 60 வருஷமா நாங்கள் இருந்தோம். ஆகவே இப்போ எங்களை இந்த ஜனாதிபதி காணி பத்திரத்தை வழங்கி ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் நியூட்டன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நிர்மாணிக்கப்பட்ட விளையாட்டரங்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் நியூட்டன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஜனா கருணாகரம் விளையாட்டு அரங்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரத்தினால் 2024ஆம் ஆண்டு குறித்து ஒதுக்கப்பட்ட 40 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விளையாட்டரங்கு நிர்மாணிக்கப்பட்டது. செட்டிப்பாளையம் நியூட்டன் விளையாட்டுக் கழகத்தினால் நடாத்தப்படுகின்ற செட்டிப்பாளையம் பிரீமியர் லீக் போட்டி நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வின் போது விளையாட்டரங்கு திறப்பு விழா சிறப்பாக இடம்பெற்றது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம், பன்முனை தென் எருவில் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் எம் வினோராஜ், பிரதேச சபை உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழக நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். ஸ்ரீநேசன் அவர்கள் இந்த சுற்றுமதில் அமைப்பதற்கான பணத்தையும் ஒதுக்கியிருந்தார். ஆனால் இந்த மைதானம் என்னுடைய சிபார்சின் பெயரில் 2024ஆம் ஆண்டு ஒரு 40 மில்லியன் 4 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிலே இந்த கிராமத்துக்கு மாத்திரமல்ல இந்த பிரதேசத்திலே பட்டிருப்பு தொகுதியிலே இப்படி ஒரு மைதானத்திற்கான இடம் இல்லாத காரணத்தினால், செட்டிப்பாளையத்திலே இந்த இடம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மைதானம் இந்த தொகுதிக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த செட்டிப்பாளையம் மைதானம் இன்று ஒரு 400 மீட்டர் மைதானமாகவும் ஒரு பெரிய அரங்காகவும் காட்சியளிப்பதற்காக நான் என்னுடைய சிபார்சை செய்திருந்தேன். நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மைதானமாக இந்த அரங்கமாக இது இருக்கும். ஆகவே இது உங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு அரங்கமாகவும் இருக்கும் என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த மைதானத்தை பயன்படுத்தி நீங்கள் மாவட்டத்தில் மாத்திரமல்லாமல் மாகாணத்தில் மாத்திரமல்லாமல் அகில இலங்கை மட்டத்திலும் சாதனை புரிகின்றவர்களாக மாற வேண்டும். இப்போது தொழில் வாய்ப்புகளுக்கு கூட இந்த பிடி மூலமாக பெறப்படுகின்ற தேசிய மட்ட ஆவணங்கள் அல்லது சான்றிதழ்கள், மாகாண மட்ட சான்றிதழ்கள் பிடி ஆசிரியர்களாக வருவதற்குரிய வாய்ப்பாக இருக்கின்றபடியால் மைதானத்தை பயன்படுத்தி விளையாட்டிலும் சரி அல்லது அந்த அத்லட்டிக் நிகழ்வு என்று சொல்வார்கள், சுவட்டு நிகழ்வுகள், மற்றது மைதான நிகழ்வுகள் என்று இருக்கின்றன, அவற்றிலும் சாதனை படைத்து எதிர்காலத்தில் நீங்கள் சாதனையாளர்களாக இந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டால் அநேகமாக சித்திரம், அதாவது இந்த ஆர்ட் என்று சொல்வார்கள், ஆர்ட் டீச்சர்ஸ் மூலமாக நிறைய ஆசிரியர்கள், சித்திர ஆசிரியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற ஆசிரியர்களின் திறமை காரணமாக உருவாக்கப்பட்டிருப்பது போன்று இந்த விளையாட்டையும் பயன்படுத்தி கூடுதலான விளையாட்டுத்துறை உத்தியோகஸ்தர்களை உருவாக்குவதற்கு இது ஒரு களமாக தளமாக அமைய வேண்டும். கிளிநொச்சியில் மணல் காணப்படும் இடங்களை அடையாளப்படுத்தும் நோக்கில் உத்தியோகத்தர்கள் கள விஜயம் மேற்கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் மணல் காணப்படும் இடங்களை அடையாளப்படுத்தும் நோக்கில் உத்தியோகத்தர்கள் கள விஜயம் மேற்கொண்டனர். கடந்த 10ஆம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கிளிநொச்சியில் இருந்து புதிய பொறிமுறையூடாக 1 மாத காலத்தினுள் மணல் விநியோகத்தை ஆரம்பித்தல் மற்றும் மணலின் விலையை அரைவாசியாக குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கமைய உத்தியோகத்தர்கள் இன்று இரணிமடுக்குளம் மற்றும் கனகராயன் ஆற்றுப்பகுதிகளை பார்வையிட்டனர். இதில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர், கனியவள திணைக்கள உத்தியோகத்தர், நீர்ப்பாசன தொழில்நுட்ப உத்தியோகத்தர், பிரதேச சபை உத்தியோகத்தர், கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் இணைந்து கொண்டனர். ஒரு பிள்ளையின் தாய் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஹேட்டன் வெலியோயா பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கணவன் மற்றும் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாட்டினால் 27 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாய் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஹட்டன் வெலியோயா பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெலியோயா ருணுமு பகுதியை சேர்ந்த குறித்த பெண் அண்மையில் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் கண்டி கலகா புபுரச பகுதியில் உள்ள தனது கணவர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். பின்னர் 2 வாரங்களுக்கு முன்பு குழந்தையுடன் வெலியோயா தோட்டத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். நீண்ட நாட்களாகியும் மனைவி வீடு திரும்பாததால் கணவர் நேற்று அவரை அழைத்துச் செல்ல வெலியோயா சென்றுள்ளார். அப்போது மனைவி அப்போதையை சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் தகாத உறவில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தம்பதியருக்கு இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறித்த உறவை நிறுத்துமாறு கணவன் எச்சரித்த நிலையில் நேற்று மதியம் தொடங்கிய மோதல் இன்று அதிகாலை விபரீதமாக முடிந்தது. பெண் தனது படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த போது கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக வட்டவளை போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் 30 வயது கணவரும் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வட்டவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொடி பெட்டி என்பவரை இலக்கு வைத்து அகங்கல்ல பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லகுபெட்டியின் சகோதரரான பொடிப்பெட்டி என்பவரை இலக்கு வைத்து அகங்கல்ல பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு 11:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொடிப்பெட்டி என்பவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் இலங்கைக்கு வருகை தர உள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தர உள்ளார். தனது விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அவர் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதுடன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களின் புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு தொடர்பான திட்டங்கள் உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இவ்விஜயத்தின் போது பரிமாறிக்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய துணை ஜனாதிபதியின் இவ்விஜயத்தின் போது இந்திய அரசாங்கத்தின் பல உயர்மட்ட தூதுக்குழுவும் இணைந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மர்ஃபன் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $286 கொள்வனவு செய்யப்பட்டதாக பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மர்ஃபன் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $286 கொள்வனவு செய்யப்பட்டதாக பரவும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අපි බොරතෙල් කිසිම ආකාරයකින් බැරල් එකක් $286ට අරගෙන නැහැ. நாட்டின் நெருக்கடி நிலை தொடங்கிய காலத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயின் உண்மையான விலைப்பட்டியலை குறிப்பிட விரும்புகிறேன். மார்ச் 11 அன்று வந்த கப்பலில் ஒரு பீப்பாய் விலை $66.99 ஆகும். இன்று வரும் கப்பலில் ஒரு பீப்பாய் விலை $71.99 ஆகும். ஏப்ரல் மாத இறுதியில் வரவுள்ள கப்பலில் ஒரு பீப்பாய் $71.81 என்ற விலையில் கடன் கடிதம் திறக்கப்பட்டுள்ளது. மே மாத நடுப்பகுதியில் வரையுள்ள கப்பலில் ஒரு பீப்பாய் $113.29 என்ற விலையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலையானது உலக சந்தையில் நிலவும் அடிப்படை விலை மற்றும் அதன் மீதான பிரீமியம் தொகையை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. மார்ச் மாதத்திற்கான அடிப்படை விலை $63.99 இருந்த நிலையில் அது இலங்கைக்கு $66.99 கிடைத்தது. ஏப்ரல் மாத அடிப்படை விலை $69.45 இருந்தபோது பிரீமியம் தொகையுடன் சேர்த்து $71.99 ஆனது. மே மாதத்திற்கான அடிப்படை விலை $110.75 உயர்ந்திருப்பதால் அடுத்த கப்பலின் விலை $113.29 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
HSBC வங்கியின் உயர் அதிகாரி வழங்கிய தகவலை ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது தவறாக பரப்பியிருக்கலாம். அந்த அதிகாரி எண்ணெய் பீப்பா என்றே குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் என்று சொல்லும்போது அதில் கச்சா எண்ணெய், டீசல், பெட்ரோல் அல்லது மசகு எண்ணெய் என பல வகைகள் உள்ளன. கச்சா எண்ணெய் விலையை விட சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்கள் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் ஊடகங்கள் இதனை கச்சா எண்ணெய் விலை என தவறாக சித்தரிப்பது பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சத்தையும் எரிபொருள் வரிசையும் உருவாக்கக்கூடும். எனவே இது குறித்து சட்ட ரீதியான ஆலோசனைகள் பெறப்பட்டு வருகின்றன. අපි ඒකට ගන්න ඕන නීතිමය ක්‍රියාමාර්ග අනිවාර්යයෙන්ම ගන්නවා. ඒක දැන් මේ වෙලාවේ අපි නීති උපදෙස් ලබා ගනිමින් ඉන්නේ. வடக்கு மாகாண அழகக கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளனத்தின் முக்கிய கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண அழகக கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளனத்தின் முக்கிய கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றது. சிகை அலங்கார நிலையங்களின் விடுமுறைகள், மாணவர்களது சிகை அலங்கார நிலையங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், சிகை அலங்கார நிலையங்கள் குறித்து அண்மையில் அரசியல் கட்சி சார்ந்தவர் முன்வைத்த விமர்சனம் போன்றன குறித்து கலந்துரையாடப்பட்டது. அதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. எங்களுடைய அமைப்பையோ அல்லது எங்களுடைய அமைப்பு சார்ந்த தொழில் செய்கின்ற தொழிலாளர்களையோ விமர்சனத்துக்குட்படுத்துகின்ற விடயமானது உண்மையிலேயே மிகவும் மனவர்த்தத்துக்குரிய விடயம் என்பதோடு எதிர்காலத்திலும் அவர்கள் இவ்வாறு செயற்படாது இருக்க வேண்டும் என வினியமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய தொழிற்சங்கமானது கடந்த 30 வருடங்களுக்கு குறையாமல் ஞாயிற்றுக்கிழமையினை விடுமுறையாக கொண்டு செயற்பட்டு வருகின்றது. தொழிலாளர் தினம் எங்களுடைய விடுமுறை தினமாகும் வடக்கு மாகாணத்திலே. அத்தோடு தீபாவளி விடுமுறை தினமாகும், நத்தார் விடுமுறை தினமாகும். அதை தவிர விசேடமான பொதுக்கூட்ட தினங்களிலே விடுமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அரசியல் பிரமுகர் கேட்கப்பட்டிருக்கின்றது, ஏன் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை எடுக்க வேண்டும், வேறு ஒரு தினத்தை அதை மாற்ற முடியாதா என்று கேட்டிருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது உலகம் பரந்த விடுமுறை தினமாகும். இந்த தினம்தான் விடுமுறை எடுக்க வேண்டும் என்பதை எங்களினுடைய தொழில் சார்ந்த அமைப்புக்கோ அல்லது எங்களுடைய தனிநபர் சுதந்திரத்துக்கோ யாரும் கட்டாயமாக கூற முடியாது என்பதை நான் இந்த வேளையிலே தெளிவாக கூறிக்கொள்வதோடு தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எங்களுடைய நடைமுறையில் இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றோம். எதிர்காலத்திலே போயா தினத்தையும் மற்றும் சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை மற்றும் ஹஜ் பெருநாள் போன்ற தினங்களை விடுமுறையாக்குவது தொடர்பாக ஆராய்வதென தீர்மானித்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு சிகை அலங்காரம் செய்யும் பொழுது பாடசாலைகள் சில நடைமுறைகளை பின்பற்றலாம் என்பதை எங்களுடைய முன்மொழிவாக அதற்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறு சிகை அலங்காரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மாதிரி உருவ படத்தை முன்மொழிந்து அந்த மாதிரி படத்துக்கு அமைவாக சிகை அலங்காரம் செய்யும் பொழுது அதற்குரிய கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். வட மாகாணம் பூராக நாங்கள் வழங்கப்படுகின்ற பாடசாலை சிகை அலங்காரத்துக்குரிய வரைபடத்துக்கு அமைவாக சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கு 350 ரூபா கட்டணம் அறவிடலாம் என தீர்மானித்திருக்கின்றோம். எனவே அது தொடர்பான வரைபடமும் அந்த விலையும் நாங்கள் விரைவிலே நடைமுறைக்கு கொண்டு வர தீர்மானித்திருக்கின்றோம். கிளிநொச்சி இரணைதீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்கள் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி இரணைதீவு கடற்பரப்பில் கடந்த 9 மற்றும் 14ஆம் திகதிகளில் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் கடந்த 9ஆம் திகதி 10 இந்திய மீனவர்களும் கடந்த 14ஆம் திகதி 4 இந்திய மீனவர்களும் இரணைதீவு பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட வேளை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மீனவர்கள் விசாரணைகளின் பின்னர் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் குறித்த வழக்கானது இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நீதவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை 14 இந்திய மீனவர்களையும் தொடர்ந்து எதிர்வரும் 22ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அந்த வகையில் இந்த வருடத்தின் இருவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 21 படகுகளுடன் 145 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு நகரை அழகுபடுத்தும் வேலை திட்டம் மாநகர சபையால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் 2026ஆம் ஆண்டு புதிய வேலை திட்டமாக நகரை அழகுபடுத்தும் வேலை திட்டம் மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயனின் வழிநடத்தலில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நகரை அழகுபடுத்தும் வகையில் நகரின் பிரதான கோட்டை பூங்கா மற்றும் புதிதாக திறக்கப்பட உள்ள புதிய நூலகம் மற்றும் சூழல் பகுதியில் பூமரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாநகர பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார் மற்றும் மாநகர சபை பொறியியலாளர் உட்பட மாநகர சபை உறுப்பினர்கள், மாநகர சபை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உள்ளூர் உல்லாச பிரயாணிகள் இந்த பிரதேசத்தை நாடி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கோடும் அவர்களோடு இணைந்து வருகிற அவர்களது சிறுவர்கள், பிள்ளைகள் எல்லோரும் இந்த பிரதேசத்தில் விளையாடி அவர்கள் சந்தோஷமாக இந்த குறித்த நாளை கழிக்க வேணும் என்கின்ற அந்த சிந்தனையோடும் இந்த பிரதேசத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த பிரதேசம் இப்படி அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்ற போது மிகவும் அண்மையிலே எமது மாநகர சபையின் இந்த புதிய நூலகமானது திறக்கப்பட உள்ளது. அந்த நூலகம் திறக்கப்படுவதோடு சேர்ந்து அதன் முன்னால் உள்ள வளாகம் ஹார்டிகல்ச்சர் என்று சொல்கிற அந்த பூந்தோட்ட கலையோடு கூடிய பிரதேசமாக மாற்றப்பட்டு மக்கள் பயன்படக்கூடிய மாதிரி தாவரங்கள் இதில் நாட்டப்பட்டு கல்வி கற்கின்ற மாணவர்களின் பாடத்திட்டத்துக்கு அமைவான அந்த தாவரங்களும் இதில் நடக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இதை அணுகி பாவிக்கின்ற ஒரு இடமாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டக்களப்பு ஈராவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபைக்கு மட்டக்களப்பு மாநகர சபையால் 10,000 லிட்டர் கொள்ளளவுடைய தண்ணீர் பவுசர் வழங்கப்பட்டுள்ளது. ஈராவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேச பொதுமக்களின் குடிநீர் தேவைப்பாட்டை பூர்த்தி செய்யும் நோக்குடன் தண்ணீர் பவுசரை மட்டக்களப்பு மாநகர சபை வழங்கியுள்ளது. ஈராவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபை தவிசாளர் எம் முரளிதரனிடம் சாவை சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டது. மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அண்மையில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாநகர சபைக்கு வழங்கிய தண்ணீர் பவுசரை ஈராவூர் பெற்று செங்கலடி பிரதேச மக்களின் தேவைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. ஈராவூர் பற்று செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளர் அவர்கள் தங்களது பிரதேசத்திலே தற்சமய நிலவுகின்ற இந்த வெப்பநிலையின் காரணமாக அந்த மக்கள் குடிநீருக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த குடிநீரை வழங்குவதற்காக எங்களுக்கு ஒரு வாட்டர் பவுசர் தேவையாக இருக்கிறது என்றும் என்னுடன் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் எங்களிடம் இருந்த அந்த வாட்டர் பவுசரை அவரது அந்த மக்களுக்கான அந்த நீர்ப்பாவனையை செய்வதற்காக தற்காலிகமாக நாங்கள் இன்று அதை கையளித்திருக்கிறோம். எனவே அந்த தேவையை அவர் கருத்தில் கொண்டு அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த மனிதாபிமான அந்த மக்கள் பணியை அவர் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்து அந்த டாக்குமெண்ட்ஸுகள் அதற்குரிய கீகள் எல்லாம் இன்று கௌரவ தவிசாளரிடம் இன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு அவர்கள் உடனடியாக அதனை மனிதாபிமான அடிப்படையிலே அவர்களுக்கு வழங்கியதை தேவை இருந்தாலும் அதிக நீர் விநியோகம் மக்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே எங்களுக்கு வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுக்கு அது கையளிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் சென்று அந்த மக்களுக்கு நீரை வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அன்னளவாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் நீர் வழங்குவதற்குரிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த பவுசர் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இதற்கு உதவி செய்த அனைவருக்கும் எங்களுடைய முதல்வர் உட்பட பிரதி முதல்வர் மற்றும் உறுப்பினர்கள், ஆணையாளர் உட்பட அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கள் இந்த வழங்குகின்ற இந்த நீர் தாங்கி மூலம் எங்களுடைய பிரதேச மக்களுக்கு முழுமையான சேவையை எமது சபை மூலம் செய்வோம் என்பதை இந்த இடத்திலே கூறி கொள்கின்றேன். நன்றி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Thank you.